என்னுடைய பெயர் ரஞ்சிதா. எனக்கு ஒரு அக்காவும் உள்ளார். அவருக்கு திருமணமாகிவிட்டது. எனக்கும் நிச்சயதார்த்தமாகி சில மாதங்களுக்கு பிறகு திருமணம் என்று முடிவு செய்யப்பட்டது. பெரிய படிப்பாக படித்திருந்த எனக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது. அதை வருங்கால கணவரிடம் தெரிவிக்க அவரும் சந்தோஷத்துடன் சம்மதித்து தனது அலுவலகத்திலேயே வேலைக்கு ஏற்பாடும் செய்தார். அதிர்ஷ்டவசமாக அந்த அலுவலகமும் எனது அக்காவை திருமணம் செய்து கொடுத்த ஊரிலேயே அமைந்திருந்தது. அக்காவும் அவரது கணவரும் தனியாக தான் வசிக்கிறார்கள். அக்காவிற்கு 8 வயதில் மகனும் உண்டு. அவன் வெளியூரில் தங்கி படித்து வருகிறான். வேலைக்கு போக சம்மதித்த எனது பெற்றோர்களும் அக்காவின் வீட்டில் தங்கும்படி வற்புறுத்தினர். நானும் இதை பற்றி அக்காவிடம் தெரிவிக்க அவரும் சந்தோஷத்துடன் சம்மதித்தார். நானும் 2 நாட்களில் அக்கா வீட்டிற்கு வந்துவிட்டேன். வீடு பார்ப்பதற்கு பங்களாவை போல இருந்தது. இது அக்காவின் கணவருக்கு அவரது அப்பா எழுதி கொடுத்த சொத்து. அக்காவின் கணவர் நண்பர்களுடன் சேர்ந்து சொந்தமாக வியாபாரமும் செய்து வருகிறார். அக்காவும் ஒரு தனியார் நிறுவனத்தில் பெரிய பதவியில் வேலை செய்கிறார். அக்காவும் மாமாவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். பின்பு எனது பெற்றோர்களை பற்றியும் நலம் விசாரித்தனர். வீட்டில் பணிப்பெண்ணும் இருந்தார். அக்கா நமது வீட்டிலேயே தங்கியுள்ளார் என்றும் அறிமுகம் செய்து வைத்தார். அந்த பெண்ணுக்கு 23 வயது இருக்கும். கல்யாணமானதற்கான அடையாளமாக அவருடைய கழுத்தில் தாலியும் நெற்றியில் குங்குமமும் இருந்தது. அவரது பெயர் ராகினி. பணிப்பெண்ணுடன் அவரது அம்மாவும் காணப்பட்டார். அவரும் வீட்டு வேலைகளை செய்து வருகிறார். நானும் ராகினியிடம் விசாரிக்க ஆரம்பித்தேன், உங்களது கணவர் என்ன செய்கிறார் என்று. அவளும் எனது கணவர் வெளியூரில் வேலை செய்கிறார், எப்பொழுதாவது வந்துவிட்டு போவார் என்று கூறினார். பின்பு அக்காவிடம் தனியாக இருக்கும் பொழுது எதற்காக ராகினியையும் அவரது அம்மாவையும் வீட்டிலேயே தங்க வைத்திருக்கிறார் என கேட்டேன். அக்காவும் நாங்கள் இருவருமே வேலைக்கு செல்வதால் வருவதற்கு சில சமயம் முன்பின் ஆகிவிடுகிறது. மறுநாள் வேலைக்கு செல்வதற்கும் தாமதமாகி விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் நமது வீட்டில் அறைகளும் தாராளமாக உள்ளது. அவர்கள் இங்கேயே தங்கியிருப்பதால் நமது வீட்டிற்கும் பாதுகாப்பாக உள்ளது என்றார். நானும் சிறிது நேரம் யோசித்து நிற்க பின்பு அவராகவே அவர்களை பற்றி நினைத்து குழப்பிக் கொள்ளாதே, ராகவியும் அவரது அம்மாவும் நல்லவர்கள்தான், நீ உனக்கான வேலை இருந்தால் பார் என்று என்னை அனுப்பி வைத்தார். நானும் ஒன்றும் கூறாமல் அமைதியாக அப்போது வந்துவிட்டேன். பின்பு 2 நாட்களில் வேலைக்கும் சேர்ந்து விட்டேன். வேலையும் எனக்கு மிகவும் பிடித்து போனது. அங்கு உள்ளவர்களும் நல்லவராக பழகினார்கள். அது மட்டுமல்லாது வருங்கால கணவரும் இருப்பதால் பாதுகாக்கவும் சந்தோஷமாகவும் சென்றது. சில நாட்களிலேயே ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பித்தேன். மாமாவும் அக்காவும் சற்று பதட்டத்துடனே காணப்பட்டனர். நானும் மாமாவிடம் எதற்காக சற்று பதட்டமாக காணப்படுகிறீர்கள், நான் இங்கு தங்கியிருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவரும் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, இருவருமே வேலைக்கு செல்வதால் தூங்குவதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை. அது மட்டுமல்லாது வியாபாரத்தை நினைத்தும் சற்று கவலையாக உள்ளது. மற்றபடி நீ வந்ததால் எங்களுக்கு எந்தவிதமான தொந்தரவும் இல்லை, நீ வந்தது எங்களுக்கு சந்தோஷமே என்றார். நானும் யோசித்து பார்க்க அவர் சொல்வது சரி எனப்பட்டது. சில நாட்கள் அனைத்தும் சகஜமாக போய் கொண்டிருந்தது. ஒரு நாள் நள்ளிரவு தாகம் எடுக்கவே சமையலறைக்கு சென்று தண்ணீர் குடித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது மாமாவின் அறையிலிருந்து பணிப்பெண்ணான ராகவி வெளியே வந்தாள். என்னை அவள் கவனிக்கவில்லை. நேராக அவளது அறைக்கு சென்று விட்டாள். எனக்கு குழப்பமாக இருந்தது. இந்த நள்ளிரவு நேரத்தில் எதற்காக மாமாவின் அறையிலிருந்து செல்கிறாள் என்று. லேசாக அறைக்கதவு திறந்திருந்தது. நானும் அவள் சென்ற பிறகு சிறிதாக எட்டி பார்க்க அங்கே மாமா மட்டுமே படுத்திருந்தார். அக்காவை காணவில்லை. இது எனக்கு குழப்பத்தை இன்னும் அதிகமாக்கியது. நானும் யோசித்து மற்ற அறைகளில் தேடி பார்க்க அங்கே அக்கா இல்லை. மாடியில் உள்ள அறையில் சென்று பார்க்க அங்கே அக்காள் உறங்கிக் கொண்டிருந்தாள். எனக்கு இது இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. எதற்காக மாமாவை விட்டுவிட்டு மாடியில் வந்து தனியாக படுத்திருக்கிறார் என்று, எதற்காக ராகினி அங்கே சென்றாள் என்று யோசித்து அன்று இரவு முழுவதுமே உறங்காமல் இருந்தேன். மறுநாள் காலை நானும் ரெடியாகி சாப்பிடுவதற்கு அமர்ந்தேன். ஆனால் அவர்களின் நடவடிக்கைகளில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. எப்பொழுதும் போல சாதாரணமாகவே இருந்தனர். எனக்கும் இது பற்றி அக்காவிடம் கேட்கவும் தயக்கமாக இருந்தது. நானும் இன்னும் அதிகமாக மாமாவையும் பணிப்பெண்ணான ராகினியையும் கவனிக்க ஆரம்பித்தேன். அப்படி கவனிக்கையில் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிந்தது. எனது மாமாவிற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் ராகினி தான் செய்து கொண்டிருந்தாள். எனக்கு இது சற்று வித்தியாசமாகப்பட்டது. நானும் குழப்பத்துடனே அலுவலகம் சென்று விட்டேன். எப்படியும் இதை பற்றி அக்காவிடம் கேட்டுவிட வேண்டும் என்று முடிவும் எடுத்திருந்தேன். நானும் நினைத்தது போலவே சாயங்காலம் வந்து அக்காவை தனியாக அழைத்து அதை பற்றி பேசவும் ஆரம்பித்தேன். அக்காவும் நீ நினைப்பது போல ஒன்றுமில்லை, எனக்கு நேரம் போதாததால் தான் அவள் அவருக்கான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள். எப்படியும் அவள் வீட்டில் வேலை செய்பவள்தான்.
அவள் அவருக்கு மட்டுமல்ல, சில சமயம் எனக்கும் வேலைகளை செய்து கொடுப்பாள் என்றாள். இதை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு வீணாக சந்தேகப்படாதே என்று சற்று கோபத்துடனே கூறினார். அவர் அப்படி கூறியது கூட எனக்கு பெரிதாக படவில்லை. ஆனால் அக்கா என் மீது கோபப்பட்டது தான் எனக்கு வித்தியாசமாகப்பட்டது. ஏனென்றால் இதுவரை என் மேல் அவள் கோபப்பட்டதே கிடையாது. எனக்கு இன்னும் சந்தேகம் அதிகமானது. ஏதோ ஒரு விஷயம் தவறாக நடக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடிந்தது. பணிப்பெண்ணான ராகினியை முன்பை விட அதிகமாக தற்போது கவனிக்கத் தொடங்கினேன். சில நாட்களில் மீண்டும் நள்ளிரவில் முழிப்பு வர நானும் தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறைக்கு சென்றேன். நானும் அக்காவின் அறையை கவனிக்க அதிலிருந்து சிறிதாக பேசும் குரல் கேட்டது. அறைக்கதவும் தாழிடப்பட்டு இருந்தது. நானும் ஒருவேளை அக்காவும் மாமாவும் ஏதாவது பேசிக் கொண்டிருப்பார்கள் என நினைத்தேன். ஆனால் எனக்கு இருந்த சந்தேகத்தால் யாராக இருக்கும் என்று கூர்மையாக உன்னித்து கவனிக்க ஆரம்பித்தேன். அப்படி கேட்ட எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அது அக்காவின் குரல் அல்ல, பணிப்பெண்ணான ராகினியின் குரல். நானும் சிறிது நேரம் அங்கே நின்று கேட்டுக்கொண்டிருந்தேன். பின்பு பேச்சு குரலானது முனங்கல் சத்தமாக மாறியது. அந்த முனங்கல் சத்தம் எதனால் வரும் என்பது இளம்பெண்ணான எனக்கு தெரியும். நானும் அதிர்ச்சி அடைந்து எனக்கு இருந்த சந்தேகத்தை உறுதி செய்து கொண்டேன். உடனடியாக அக்காவின் ஞாபகம் வர வேகமாக ஓடி மாடியில் உள்ள அறையில் பார்க்க அங்கே அவரோ உறங்கிக் கொண்டிருந்தார். உடனடியாக அவரை எழுப்பிவிட அந்த நேரத்தில் என்னை பார்த்ததுமே பதட்டமானார். என்னவென்று என்னிடம் விசாரிக்க நானும் மாமாவும் ராகினியும் தவறாக நடந்து கொண்டிருப்பதை தெரிவித்தேன். அதற்கு அக்காவோ சிறிதாக பதட்டமடைந்து, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ ஏதோ கனவு கண்டிருப்பாய், நீ என் அருகிலேயே உறங்கிக்கொள் என்று என்னை அங்கே இருக்க வைக்க முயற்சியும் செய்தார். அக்காவின் இந்த நடவடிக்கை எனக்கு சற்று கோபத்தை உண்டாக்கியது. அக்காவிடம் அக்கா, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகிறதா? உனது கணவரும் வேலைக்காரியும் ஒன்றாக இருப்பதாக சொல்கிறேன். ஆனால் நீயோ சாதாரணமாக நடந்து கொள்கிறாய். எனக்கு ஆரம்பத்திலிருந்தே சந்தேகம் இருப்பதை பற்றி உன்னிடம் கூறினாலும் நீ பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஏதோ தவறு நடக்கிறது என்பது மட்டும் எனக்கு தெளிவாக தெரிந்தது. இதை பற்றி நீ கூறாவிட்டால் அப்பா அம்மாவிடம் தெரிவித்து விடுவேன் என நான் அக்காவை மிரட்டினேன். அதற்கு அக்காவும், நான் சொல்வதை கேள், ஒன்றுமில்லாத விஷயத்தை பெரிதாக ஆக்கி விடாதே. நீ சந்தேகப்படுவதால் தான் அனைத்தும் தவறாகவே தெரிகிறது. நீ சற்று நேரம் ஓய்வெடுத்தால் எல்லாமே சரியாகிவிடும் என்றார். நானும் கோபமடைந்து, அப்படி என்றால் பரவாயில்லை, என்னுடன் வா, அனைத்தையும் முன் கண்களாலே பார்த்து தெரிந்து கொள் என்று அவருடைய கையை பிடித்து இழுத்தேன். அக்காவும் லேசாக அதிர்ச்சி அடைந்து எனது கைகளை தட்டிவிட்டாள். பின்பு உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள். அக்கா அழுததிலிருந்தே ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளது என்பதை புரிந்து கொண்டு அக்காவிடம் விசாரித்தேன். அக்காவோ, நானும் எனது கணவரும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோம். அவர் வேலைக்காரியுடன் இருப்பது எனக்கு முன்பே தெரியும். தயவுசெய்து புரிந்து கொள். இதை இப்படியே விட்டுவிடு, மேற்கொண்டு எதையும் செய்துவிடாதே என்றாள். நான் அக்காவிடம், அக்கா, நான் உன் தங்கை, உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல், நான் என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன். இது உனது வாழ்க்கையே சம்பந்தப்பட்ட விஷயம், எதுவாக இருந்தாலும் சொல் அக்கா என்று வற்புறுத்தினேன். அக்காவும் யோசித்து சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு பேச ஆரம்பித்தார். சில மாதங்களுக்கு முன்பு நான் வேலை விஷயமாக 2 நாட்கள் வெளியே செல்ல வேண்டியிருந்தது. என் கணவர் இங்குதான் இருந்தார். ராகினியும் வீட்டில் இருந்தாள். அன்று எனது கணவர் வழக்கத்திற்கு அதிகமாக மது குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்திருக்கிறார். ராகினியும் அவரை அழைத்துச் சென்று அறையில் படுக்க வைக்க முயற்சி செய்ய அவரோ அவளிடம் தற்பாக நடந்து கொண்டார். அவளும் மறுபேதும் கூறாமல் அவருக்கு ஒத்துழைத்தாள். நானும் மறுநாள் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வர அங்கே என் கணவர் அழுது கொண்டிருந்தார். நானும் பதறிப்போய் என்னவென்று கேட்க அவரும் விஷயத்தை சொன்னார். ஆனாலும் தனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை என்றும் சொன்னார். அதை யார் உங்களிடம் சொன்னது என்று கேட்க, ராகினி தான் சொன்னால், ஆதாரமாக சில புகைப்படங்களையும் எடுத்து வைத்துள்ளாள் என்றார். நானும் அந்த புகைப்படங்களை பார்க்க என் கணவர் ராகினியின் நெஞ்சில் மேல் படுத்திருப்பது போல் சற்று ஆபாசமாக இருந்தது. நானும் பதறிப்போய் கணவரிடம் கோபப்பட்டு கத்த ஆரம்பித்தேன். ஆனால் அவரோ, எனக்கு எதுவும் நினைவில் இல்லை, உன்னை தவிர வேறு பெண்ணை நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, அது உனக்கே தெரியும் என்று என் மீது சந்தேகப்படாதே, ஏதோ தவறு நடந்து விட்டது என்று மீண்டும் அழ ஆரம்பித்தார். எனக்கும் என் கணவரை பற்றி நன்றாக தெரியும். அவர் அப்படி நடந்து கொள்ளக்கூடிய ஆளும் இல்லை. ராகினி அன்று வேலைக்கும் வரவில்லை. நானும் எனது கணவரும் அவளின் வீட்டிற்கு சென்று பார்க்க அவளும் அவளது அம்மாவும் இருந்தனர். எங்களை பார்த்த ராகினியின் அம்மா பேச ஆரம்பித்தார். என் மகளுக்கு அநியாயம் நடந்துவிட்டது. வேலைக்காக அனுப்பிய இடத்தில் என் மகளை சீரழித்து விட்டீர்கள். என் மகளின் வாழ்க்கை என்னவாகும்? இதற்கு நீங்கள் ஒரு முடிவு சொல்ல வேண்டும். இல்லையென்றால் நாங்கள் போலீஸுக்கு சென்று விடுவோம் என்று மிரட்டினார்.
அவர் போலீஸ் என்று சொன்னதும் நானும் சற்று பயந்து போனேன். பின்பு அவரிடம், இது தெரியாமல் நடந்த ஒரு விபத்து, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கூறுங்கள். இதை இப்படியே விட்டுவிடலாம். அதை பெரிதுபடுத்தினால் உங்களின் மகளின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும், எங்களின் மான மரியாதையும் சென்றுவிடும் என்றேன். அவரும் சற்று யோசிக்க துவங்கினார். பின்பு எங்களிடம், அப்படியென்றால் சரி, என் மகளுக்கு நடந்ததற்கு இழப்பீடாக 50 லட்சம் தந்து விடுங்கள். நானும் இப்படியே விட்டு விடுகிறேன். உங்களுக்கு 2 நாள் அவகாசம் தருகிறேன். இல்லையென்றால் நான் போலீஸுக்கு சென்று விடுவேன் என்று மிரட்டினார். எனக்கு ஓரளவு புரிந்து போனது, அவர்கள் பணத்திற்காக தான் ஏதோ திட்டமிட்டு இது போல செய்துள்ளார்கள் என்று. என்னால் அப்பொழுது ஒன்றும் பேச முடியவில்லை. நாங்களும் ஒன்றும் பேசாமல் அமைதியாக வந்துவிட்டோம். எங்களுக்கு அப்பொழுது 50 லட்சம் என்பது மிகப்பெரிய பணமாக இருந்தது. ஏனென்றால் எனது கணவருக்கும் தொழிலில் நஷ்டம் அடைந்து கொண்டிருந்தார். எனது சம்பளத்தில் தான் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் பெரிய தொகையை திரட்டுவது முடியாத காரியம். எங்களிடம் சொத்து என்று இருந்தது அந்த வீடு மட்டுமே. அதையும் விற்றுவிட்டால் எங்களின் வாழ்க்கை என்ன ஆகும் என்று யோசித்தேன். அது மட்டுமல்லாது அது எனது மாமனார் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு. நானும் வேறு வழியில்லாமல் 2 நாட்கள் கழித்து மீண்டும் ராகினியை காணச் சென்றேன். அங்கு எங்களிடம் அவ்வளவாக பணம் இல்லை. எனது நகையை விற்றால் ஒரு 15 லட்சம் தேரும். அதை வைத்து கொண்டு இந்த பிரச்சனையை இதோடு முடித்து விடுங்கள் என்றேன். ஆனால் ராகினியின் அம்மாவோ அதற்கு சம்மதிக்கவில்லை. பணம் இல்லை என்றால் பரவாயில்லை, ராகினியை உனது கணவருக்கு 2வதாக திருமணம் செய்து வை. அந்த வீட்டின் பாதியையும் ராகினியின் பேரில் எழுதி வை. இல்லையென்றால் நான் போலீஸுக்கு சென்று விடுவேன் என்று மீண்டும் மிரட்டினார். நாங்களும் வீட்டிற்கு வந்து யோசிக்க ஆரம்பித்தோம். அவர்கள் பணத்திற்காக தான் செய்துள்ளனர் என கணவரின் மேல் தவறு இல்லை என்பதையும் புரிந்து கொண்டேன். போலீசாருக்கு செல்லவும் பயமாக இருந்தது. காரணம், அவர்களிடம் நிறைய புகைப்படங்கள் ஆதாரமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் ஏதாவது தவறு நடந்து இருந்தால் அவளை பரிசோதிக்கும் பொழுது அது தெரிந்துவிடும். என்ன செய்வது என்று தெரியாமல் நானும் அரைமனதாக ஒரு முடிவு எடுத்தேன். அவளை கணவருக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவெடுத்தேன். ஏனென்றால் அவர்கள் போலீஸுக்கு சென்றால் கற்பழிப்பு வழக்கு தான் பதியப்படும். இதனால் எங்களின் மான மரியாதை, இவ்வளவு நாள் சேர்த்து வைத்த நல்ல பெயரும் கெட்டுவிடும். கணவரும் சிறைக்கு சென்று கஷ்டப்படுவார். அது மட்டுமல்லாமல் கணவர் எங்களிடம் இருந்த மீதி சொத்துக்களையும் விற்றுதான் தொழிலில் முதலீடும் செய்திருந்தார். அவர் சிறைக்கு சென்று விட்டால் அனைத்துமே நஷ்டமாகிவிடும். ஒருவேளை பணத்தை கொடுத்தால் கூட மீண்டும் அந்த ஆதாரங்களை வைத்து மிரட்டி பணம் பறிக்க வாய்ப்பும் உண்டு. அதுவே திருமணம் செய்து கொண்டால் பெரிய கெட்ட பெயர் ஒன்றும் வந்து விடாது. வேலைக்காரியை திருமணம் செய்து கொண்டார் என்ற கெட்ட பெயர் மட்டுமே உண்டாகும். அதற்கு இது எவ்வளவோ மேல் என்று முடிவும் செய்தேன். அதன்படி சில நாட்களிலேயே என் கணவருக்கும் ராகினிக்கும் அவர்கள் சொன்னது போலவே ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து வைத்தேன். வீட்டில் பாதி பகுதியையும் எழுதி வைத்தேன். அன்று முதல் ராகினியும் அவளது அம்மாவும் இந்த வீட்டிற்கு வந்துவிட்டனர். எனது கணவருக்கும் இதில் விருப்பமில்லைதான். நான் தான் எடுத்து கூறி அவரை சம்மதிக்க வைத்தேன். இப்பொழுதும் என் கணவர் மதுபோதையால் தவறு நடந்து விட்டதே என்று மனம் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். ராகினிக்கு எப்பொழுதெல்லாம் ஆசை வருகிறதோ அப்போதெல்லாம் என் கணவரை கட்டாயப்படுத்தி உறவு வைத்து கொள்வார். இதை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு நரக வேதனையாக இருந்தது. இருந்தாலும் என்ன செய்வது, வேறு வழியும் இல்லை. சட்டப்படி அவளும் மனைவியாகிவிட்டாள். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. குழந்தையின் எதிர்காலத்திற்காகவும் கணவருக்காகவும் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கதறி அழ ஆரம்பித்தார். அக்காவின் நிலைமையை பார்க்கும் பொழுது எனக்கு பாவமாக இருந்தது. நானும் சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு, அக்கா, அவர்கள் எடுத்த புகைப்படங்களை எனக்கு காட்ட முடியுமா என்று கேட்க, அவளும் தனது மொபைலில் இருந்த புகைப்படங்களை காண்பிக்க ஆரம்பித்தார். அந்த புகைப்படங்களில் அனைத்திலும் எனது மாமா உறங்கிக் கொண்டிருப்பதைப் போலவே தோன்றியது. சந்தேகம் கொண்டு அக்காவிடம், இந்த புகைப்படங்களை வைத்து எப்படி மாமா தவறு செய்தார் என்று நினைத்தாய் என்று கேட்க, அவரும் அதை பற்றி உனது மாமாவிற்கே தெரியவில்லை, அதிகமாக மது போதையில் இருந்ததால் நிதானம் இல்லாமல் நடந்து கொண்டார் போல தெரிந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த புகைப்படங்கள் வெளியே தெரிய ஆரம்பித்தாலே ஏழை பெண்ணை சீரழித்துவிட்ட பணக்காரர் என்று போராட ஒரு கூட்டமே காத்திருக்கிறது. அவர்களுக்கு உண்மை எது பொய் எது என்று கூட தெரியாது. ஆனால் பணக்காரர்கள் எல்லாம் தவறுதான் செய்வார்கள் என்று எண்ணம் மட்டுமே இருக்கும். அதனால்தான் அனைத்தையுமே யோசித்து எல்லாவற்றிற்கும் சம்மதித்தேன் என்றார். எனக்கும் மாமாவின் மேல் எந்த தவறும் இல்லை என்பது புரிந்து, பணத்திற்காக அக்காவின் வாழ்க்கையை சீரழித்து விட்டார்கள் என்பது புரிந்தது. இதிலிருந்து எப்படி அக்காவை வெளியே கொண்டு வரலாம் என்றும் யோசிக்க ஆரம்பித்தேன். மறுநாள் அலுவலகம் சென்று யோசித்து கொண்டும் சோகமாக இருப்பதை எனது வருங்கால கணவர் கவனித்தார். அவரின் பெயர் சுமன். சுமனும் என்ன ஏதுவென்று விசாரிக்க நானும் சொல்ல சற்று தயங்கினேன்.
பின்பு வருங்கால கணவர் என்பதால் அனைத்து விஷயங்களையும் கூறி இதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அவரும் வெகு நேரம் யோசித்துவிட்டு, எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது, அதன்படி செய்தால் அவர்கள் தானாகவே விவாகரத்து கொடுத்து விடுவார்கள். அது மட்டுமல்லாது அவர்களையும் கையும் களவுமாக பிடித்து போலீசிடம் ஒப்படைத்து விடலாம். ஆனால் அதற்கு ஒரு வீடு தேவைப்படும். உனது அக்காவையும் மாமாவையும் வரச்சொல், மற்றவற்றை நால்வரும் கலந்து யோசித்து கொள்வோம் என்றார். நானும் அவர் சொன்னது போலவே அக்காவையும் மாமாவையும் வரவைத்தேன். பின்பு அவர்களிடம் சுமன் தனது யோசனையை கூற ஆரம்பித்தார். அந்த யோசனை எனக்கும் சரியாகப்பட்டது, அக்கா மாமாவிற்கும் சரியாகப்பட்டது. பின்பு ஒரு வீடு வேண்டும் என்று கேட்க, எனது மாமாவே, நமது வீட்டின் எதிரில் உள்ள ஒரு பங்களா தற்சமயம் காலியாகத்தான் உள்ளது. அவர் வெளிநாட்டில் செட்டிலாகிவிட்டார். மிக பெரும் பணக்காரர். அவரை ராகினிக்கும் தெரியும். அவருக்கு ஒரே ஒரு மகன்தான். அவனும் வெளிநாட்டில்தான் படித்து வருகிறான். எப்பொழுதாவது அவர் மட்டும் வந்து 2-3 நாட்கள் தங்கிவிட்டு செல்வார். எனக்கும் அவர் நண்பர்தான் என்றும் கூற, இதை கேட்டதும் அனைவருமே மகிழ்ச்சி அடைந்தோம். பின்பு மாமாவிடம் அவரின் தொலைபேசி எண்களை வாங்கி கொண்டு நான் தான் அவரிடம் அனைத்து உண்மைகளையும் கூறி, உங்களின் வீடு சில நாட்களுக்கு தேவைப்படுகிறது என்று கேட்க, அவரும் உனது மாமா மிகவும் நல்லவர், அவருக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், நீங்கள் தாராளமாக எனது வீட்டை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அனுமதி அளித்தார். மறுநாள் காலை அனைவருமே வீட்டில் இருந்தோம். அப்பொழுது சுமன் எங்கள் வீட்டிற்கு இனிப்புகளை வாங்கி வந்திருந்தார். இப்பொழுது அவர் எனது வருங்கால கணவராக வரவில்லை, மாறாக எதிர் வீட்டு பணக்காரனின் மகனாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். ராகினிக்கும் அவரது அம்மாவிற்கும் எனது வருங்கால கணவரையும் தெரியாது, அந்த பணக்காரனின் மகனையும் தெரியாது. இது எங்களுக்கு சாதகமாக அமைந்து போனது. மாமாவும் தெரியாதது போல அவரது அப்பாவை பற்றி விசாரிக்க, சுமனும் தனது தந்தை கடந்த மாதம் இறந்துவிட்டதாகவும் அவருக்கு சேர வேண்டிய பல கோடி ரூபாய் சொத்துக்கள் தன் பெயரில் வந்துள்ளதாகவும் இங்கிருக்கும் வியாபாரங்களை நான் தான் கவனித்து கொள்ளப் போகிறேன் என்றும் உங்களை பற்றியும் அப்பா அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பார் என்றும் கூறினார். மாமாவும் வருத்தமாக முகத்துடன் அப்படியா என்பது போல கவலையாக கேட்டுக்கொண்டிருந்தார். பின்பு சுமனும் சிறிது நேரம் பேசிவிட்டு, அங்கிள், உங்களுக்கு தெரிந்த யாராவது வேலைக்கார பெண் இருந்தால் சொல்லுங்கள், வீட்டையும் எனக்கு சமைத்து மட்டும் கொடுத்தாலே போதும், நல்ல சம்பளமாக கொடுத்து விடுகிறேன் என்றார். மாமாவும் சரி பார்க்கலாம் என்று கூறினார். இதை அனைத்தையுமே கேட்டுக்கொண்டிருந்த ராகினியின் அம்மா, எனது மகளும் நன்றாக சமைப்பாள், வீட்டையும் நன்றாக பார்த்து கொள்வாள், உங்களுக்கு சம்மதம் என்றால் அவளை வேலைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். சுமனும் அப்படியென்றால் சரி, நாளை முதல் வேலைக்கு வரச் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். பின்பு அந்த பங்களாவிற்கு சென்று சில இடங்களில் ரகசிய கேமராவையும் பொருத்தி வைத்திருந்தார். எங்களுக்கும் வேலைக்கார பெண்ணுடைய அம்மாவுக்கு பணத்தாசை பிடித்ததால் நாங்கள் விரித்த வலையில் தானாக வந்து மாட்டிக்கொள்கிறார்களே என்று சந்தோஷமும் அடைந்தோம். ராகினியும் எங்களை விட பணக்காரர் கிடைத்து விட்டதால் அங்கு வேலைக்கு செல்லவும் ஆரம்பித்தாள். சுமனும் ராகினியுடன் நன்றாக பழகவும் ஆரம்பித்தார். அவர்களுக்கு தேவையானதையும் வாங்கி கொடுத்தார். பெரும் பணக்காரர் என்பது போல காட்டியும் கொண்டார். அவரின் நடிப்பை அனைத்தையுமே நம்பத் தொடங்கினாள் ராகினி. ராகினியும் சுமனிடம் நெருங்கி பழக ஆரம்பித்தாள். சுமனை திருமணம் செய்து கொண்டு தானும் பணக்காரியாக வேண்டும் என்று நினைத்தார். ஒரு நாள் இதை சுமனிடம் தெரிவிக்க, சுமனும் அவளை ஏற்றுக்கொண்டது போல நடித்தார். சில நாட்களிலேயே ராகினியை வெளியே அழைத்துச் செல்ல ஆரம்பித்தார். சுமன் பணக்காரர்கள் மட்டுமே உபயோகப்படுத்தும் ஹோட்டல்கள், மால்கள் என்று அனைத்திற்குமே அழைத்து சென்று தாராளமாக செலவும் செய்தார். அந்த வாழ்க்கை ராகினிக்கு மிகவும் பிடித்து போனது. தானும் ஒரு பணக்காரி என்பது போலவே உணர ஆரம்பித்தாள். பணக்காரர்களைப் போல மது அருந்தவும் கற்றுக்கொண்டாள். இது எங்களுக்கு இன்னும் வசதியாகி போனது. ஒரு நாள் இரவு வேளையில் சென்று திரும்பிய சுமனும் ராகினியும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்த ஆரம்பித்தனர். ராகினிக்கு ஊற்றி கொடுத்த சுமன் மது அருந்துவதைப் போல நடித்து கொண்டிருந்தார். ராகினியும் சந்தோஷமாக குடித்துவிட்டு சிறிது நேரத்திலேயே போதைக்கு வர ஆரம்பித்தாள். ராகினியிடம் சுமன், உனக்கு ஒன்றும் தெரியுமா என்று கேட்டார். ராகினி என்னவென்று கேட்க, சுமன் எனது அப்பா மிக பெரும் கோடீஸ்வரர் என்பது உனக்கு தெரியும். நான் ஒரே மகன் என்பதால் என்னை பாசமாக தான் வளர்த்தார். ஆனால் அவருக்கு கடைசி காலத்தில் என்ன செய்ய போகிறோம் என்று எனக்கு பயம் வந்துவிட்டது. அதனால் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தார். நானும் அவரிடம் சொல்லி பார்த்தேன். ஆனால் அவர் கேட்பதாக இல்லை. வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் எனது சொத்தின் பாதி அவளுக்கு சென்றுவிடும். அதனால் யோசித்து ஒரு நாள் என் அப்பா மதுபோதையில் இருக்கும் பொழுதே மாடிப்படிக்கட்டில் இருந்து தள்ளிவிட்டு அவரை கொன்று விட்டேன் என்றார். இப்பொழுது சட்டப்படி அனைத்து சொத்துக்களும் என் பெயரில் மாறிவிட்டது. இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது. நான் உன்னை அதிகமாக காதலிக்கிறேன். நீ என் மனைவியாக போகிறவள் என்பதால் உன்னிடம் சொல்கிறேன் என்றார்.
இப்படி ராகினியிடம் உனக்கு எதிர் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் ஏதாவது தொடர்பு உள்ளதா? ஏனென்றால் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உனக்கும் அவரோடு திருமணமாகிவிட்டது என்று பேசிக்கொள்கிறார்களே என்று கேட்டார். போதையில் இருந்த ராகினியும் சிறிதாக பதட்டமடைந்தாள். பின்பு சுமனிடம், நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான், அவ்விடம் எனக்கு திருமணமானதும் உண்மைதான். ஆனால் நான் தான் அவரின் பணத்திற்காக ஆசைப்பட்டு அவர் மது போதையில் இருந்த சமயம் அவருக்கு தெரியாமலேயே இன்னும் கூடுதலாக போதை மாத்திரைகளை கொடுத்து அவரோடு ஒன்றாக இருப்பது போல புகைப்படங்களை எடுத்து அவர்களை மிரட்டி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தேன். அவர்கள் நினைப்பது போல அன்று இரவு ஒன்றுமே நடக்கவில்லை. திருமணமான பிறகு கூட ஒன்றும் நடக்கவில்லை. இனிமேல் அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நீங்கள்தான் என் உலகம். உங்களைத்தான் நான் நேசிக்கிறேன். நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது என்று கூறினாள். சுமனும், அப்படியென்றால் நாம் திருமணம் செய்து கொள்ள முடியாதா என்று கேட்க, ராகினியும் எதற்காக அப்படி சொல்கிறீர்கள் என்றாள். இல்லை, நீதான் ஏற்கனவே அவளுடன் திருமணமாகி விட்டதாக கூறினாயே, அதற்காக அனைத்து சான்றிதழ்களும் அவளிடம் இருக்கும் பிறகு எப்படி நாம் திருமணம் செய்து கொள்வது என்று கேட்டார். ராகினியும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள். நாளையே நான் விவாகரத்து கொடுத்து விடுகிறேன். அவர்களோடு எந்த சம்பந்தமும் வேண்டாம் என்றும் அவரின் சொத்துக்களும் வேண்டாம் என்றும் எழுதி கொடுத்து விடுகிறேன். பிறகு நாமும் எந்த தடையுமின்றி திருமணம் செய்து கொள்ளலாம் என்றார். சுமனும், அப்படியென்றால் சரி, நீ அதற்கான வேலைகளை பார்த்து விட்டு வா, பிறகு நான் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்றார். ராகினியும் சந்தோஷத்தில் நன்றாக மதுவை குடித்துவிட்டு அங்கே உறங்கிவிட்டாள். மறுநாள் காலை சொன்னது போலவே ராகினியும் விவாகரத்துக்கான பத்திரங்களையும் மற்றும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற பத்திரங்களையும் எடுத்து வந்து எனது மாமாவிடம் கொடுத்து, இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு கொடுத்தாள். பின்னர் தனது அம்மாவையும் அழைத்து செல்கிறேன் என்று கூறி அம்மாவையும் அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேற முயற்சி செய்ய அங்கே சுமனும் அவருடன் சேர்ந்து சில போலீஸ் அதிகாரிகளும் நின்றிருந்தனர். அவர்களை பார்த்த ராகினியும் சற்று பதட்டமடைந்தாலும் பின்னர் சுமனிடம், நான் அவருக்கு விவாகரத்து கொடுத்து விட்டேன். இப்பொழுது நாம் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். வாருங்கள், இங்கிருந்து செல்வோம் என்று அவளிடம் கூறினாள். சுமனும் அவளிடம், செல்லலாம், ஆனால் இங்கு அல்ல, நீ மட்டும் ஜெயிலுக்கு செல்லப் போகிறாய் என்று கூறி எனது அருகில் வந்து நின்றார். ராகினியும் ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன் அவரை பார்த்து கொண்டிருந்தார். பின்பு சுமன், நீ நினைப்பது போல நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய பணக்காரன் கிடையாது. சொல்லப்போனால் அந்த வீடே என்னுடையது கிடையாது. எப்படி நீ அவரை ஏமாற்றி மனைவியானாயோ அப்படிதான் அனைவரும் சேர்ந்து உன்னை ஏமாற்றினோம். மற்றபடி உன்மேல் எனக்கு காதலும் இல்லை, உன்னை மனைவியாக்கும் எண்ணமும் இல்லை. இவள்தான் என் வருங்கால மனைவி. இவளுடன் எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துவிட்டது என்று கை காண்பித்தார். இதை ராகினி சற்று எதிர்பார்க்கவில்லை. பின்பு சுமனிடம், நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்னை ஏமாற்றி விட்டீர்கள். நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அவருடைய புகைப்படங்களை வெளியே காண்பித்து விடுவேன் என்று மிரட்டினார். பின்பு சுமனிடம், அதே போல நடக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் வந்திருக்கும் காவல் அதிகாரிகளுக்கு அனைத்து விஷயமே தெரியும். நேற்று நீ போதையில் பேசியதை வீடியோவாக எடுத்து வைத்துள்ளேன். அனைத்தையுமே அவர்களிடம் காண்பித்தும் விட்டேன். நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். மரியாதையாக உன்னிடம் உள்ள அனைத்து புகைப்படங்களையும் கொடுத்து விடுவதுதான் நல்லது என்று கூறினார். அவரும் மறுத்து பேசவுடன் வந்த காவல்துறையினர் அவளது செல்போனை பறிமுதல் செய்தனர். பின்பு அவளது உடைமைகளையும் அனைத்தையுமே பரிசோதிக்கப்பட்டது. அதிலிருந்து 2 மெமரி கார்டுகளும் கைப்பற்றப்பட்டது. நாங்களும் ராகினி மேல் புகாரளிக்க அவளையும் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். எங்கள் தரப்பிலிருந்து அனைத்து உண்மைகளையும் எடுத்து வைக்க இந்த திருமணம் செல்லாது என்று தீர்ப்பளித்த பின்பு ராகினிக்கும் அவரது அம்மாவிற்கும் 2 வருட சிறை தண்டனையும் விதித்தனர். ஒரு பெரும் பிரச்சனையை தங்களை விட்டு நீங்கியதை நாங்கள் நினைத்து அக்காவும் மாமாவும் சந்தோஷமடைந்து தங்களது வாழ்க்கையை தொடங்கினர். நானும் சில மாதங்களிலேயே திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கினேன்.